அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகரன், ஜோதிடர். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இந்த வீடு கட்டுறவங்களுக்கு எத்தனை அடியில் வைத்தால் நன்மையான பலன்கள் உண்டு சொல்கிறேன், கருத்தில் கொள்ளுங்க. இப்போ 6 அடி நன்மை உண்டு, 8 அடி காரிய அனுகூலமும் லட்சியம் கடாசமும் உண்டு, 10 அடி பொன்பொருள் சேர்க்கை உண்டு, 11 அடி தனம் பொருள் சேர்க்கை வாகன வசதிகள் ஏற்படும், 16 அடி மிகுந்த செல்வம் சேரும், 17 அடி சகல வசதிகளும் அந்த ஜாதகருக்கு கொடுக்கும், 20 அடி ராஜயோகம் ஏற்படுத்தும், 21 அடி பசுகளுடன் பால் பாக்கி ஏற்படும், 22 அடி மகிழ்ச்சி ஏற்படுத்தும், எதிரிகள் யாராக இருந்தாலும் அவங்களை அழிக்கும், 26 அடி சுகபோக வாழ்க்கை கிடைக்கும், 27 அடி மிகுந்த செல்வம் உண்டாகும் அந்த ஜாதகருக்கு, 28 அடி சௌபாக்கியம் கிடைக்கும், 29 உறவுகளின் ஆதரவு கிடைக்கும், 30 அடி லட்சியம் கடாசம் பெறுவார்கள், 31 அடி தெய்வீக கடைசம் வீட்டில் உண்டு, சகல போக சுபநூலும் அந்த ஜாதகரை அனுபவிக்கலாம், 32 அடி மகாவிஷ்ணு அருள் கிடைக்கும், 33 பொன்பொருள் சேர்க்கை உண்டு, சித்தர்களின் அருள் உண்டு, 35 அடி தெய்வீக கடாசம் உண்டு, 36 அடி அரசுக்கு நிகரான வாழ்க்கை அமையும், 37 அடி சுகம் உண்டு, 39 அடி இன்பமும் செல்வமும் உண்டு, 41 அடி செல்வம் பெருகும், 42 லட்சுமி குடியிருப்பால், 45 அடி சிறப்பான புத்திர பாக்கியம் உண்டு, 50 அடி நற்பலன்கள் உண்டு, 52 அடி செல்வம் செழிக்கும், 54 அடி லாபம் பெருகும், 56 அடி நல்ல குழந்தை பாக்கியமும் சிறப்பான வாழ்க்கையும் அமையும், 60 அடி செல்வம் சேரும், சிறப்பான வாழ்க்கை உண்டு, 64 அடி அபிவிருத்தி உண்டு, அனைத்து செல்வங்களும் சேரும், 66 அடி புத்திர பாக்கியம் உண்டு, 68 அடி சொத்து சுகம் சேர்க்கை அந்த ஜாதகருக்கு அதிகமாக கிடைக்கும், 71 அடி கௌரவம் உயரும், 72 பாக்கியம் உண்டு, 73 அரசு யோகம் உண்டு, 74 அபிவிருத்தி ஏற்படும், 75 சுகம் உண்டு, 77 எல்லா விதமான வசதிகளும் அந்த ஜாதகருக்கு கிடைக்கும், 79 கால்நடைகளுடன் அந்த ஜாதகர்கள் அமோகமான வாழ்க்கையை பெறலாம், 80 அடி லட்சியம் கடாசம் உண்டு, 84 அடி சவள பாக்கியமும் அந்த ஜாதகருக்கு கிடைக்கும், 85 அடி சகல ஐஸ்வர்யமும் பெற்று வாழலாம், 87 அடி செல்வ செழிப்பு உண்டாகும், புகழ் சேரும், 88 அடி சௌபாக்கிய வாழ்க்கை அமையும், 89 அடி பொன் பொருள் போக வாழ்க்கை ஜாதகருக்கு ஏற்படும், 90 அடி சகல வாழ்க்கை வசதிகள் உண்டு, 91 அடி கல்வியில் சிறந்து விளங்கலாம், 92 அடி அஷ்ட ஐஸ்வர்யங்களும் அந்த ஜாதகருக்கு சேரும், 94 அடி அந்நிய தேசம் செல்லக்கூடியவராக இருப்பார், 95 அடி வளமான வாழ்க்கை மற்றும் சிறப்பான குழந்தைகளை பெற்று சிறப்பான வாழ்க்கை வாழ்வார், 97 அடி தொழில் உத்தியோகம் உயர்வு உண்டு, 98 அடி பல தேசங்களுக்கு சென்று விடும் வாய்ப்பு உண்டு, 99 அடி அரச போகம் வாழ்க்கை அவருக்கு அமையும், 100 அடி இறைவன் அருள் கிடைக்கும். இது இந்த அடிகளை பொறுத்த மட்டும் புதிதாக வீடு கட்டுபவர்கள் இந்த அடிகளை பயன்படுத்தினா அவங்க வாழ்க்கையில் இப்போ சொன்ன லட்சுமி கடாசத்தை அவர்களால் பெற முடியும். முழுக்க முழுக்க வீடு கட்டக்குள்ள மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா இந்த வீடு கட்டக்கூடிய அடிகள் தான். அதுதான் ஒரு மனிதர்களை வாழ வைக்கக்கூடிய சக்தி அதுக்கு உண்டு. இப்போ சொன்ன அடிகள் அடிப்படையில் நீங்கள் வீடு அமைச்சிங்கன்னா உங்களுக்கு அந்தந்த பாக்கியங்கள் கிடைக்கும். பொதுவாக விதி பார்த்தீங்கன்னா இந்த இப்போ சொன்ன அனைத்திலும் செய்தீங்கன்னா இப்போ ஒரு மனிதனுக்கு தேவையான இப்போ நான் மெயினாக ஒரு மனிதனுக்கு இப்போ திருமணம் ஆச்சுன்னா குழந்தை வேணும், அந்த குழந்தை பாக்கியம் கிடைக்கும். வருமான பற்றாக்குறையாமல் இருக்கணும், உணவு உண்றதுக்கு அந்த வருமான பற்றாக்குறையாமல் இருக்கும். அழகான மனைவியும் அன்பான மனைவியும் அந்த ஜாதகருக்கு கிடைப்பாங்க, கருத்தில் கொள்ளுங்க. நல்ல கல்வியில் படிக்க அதாவது கல்வி தேர்ச்சி பெற்று சிறப்பான வாழ்க்கை வாழக்கூடிய பிள்ளைகள் கிடைப்பார்கள், கருத்தில் கொள்ளுங்க. இது போல் அடிகள் வைத்து கரெக்டாக அவங்க வீடு கட்டினாங்கன்னா வாழ்க்கையில் அனைத்து சுகங்களையும் பெறலாம். அதுக்கு மாறுதலாக இப்போ 100 அடிக்குள்ள நான் சொன்ன அடிகளை தவிர மீது அடிகள் ரூம்கள் இருந்துட்டா அவங்களுக்கு எப்போதும் அந்த வீட்டில் பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கும். இப்போ எடுத்துக்காட்டாக பார்த்தீங்கன்னா 7 அடி என்பது துன்பம், 8 அடி என்பது காரிய அனுகூலம் லட்சியம் கடாசம் அது ஏற்படும், கரெக்டாக சொல்லிட்டேன். 9 அடி என்பது செல்வம் குறையும், 12 அடி என்பது குழந்தை பாக்கி இருக்காது, 13 அடி என்பது ஆரோக்கியம் குறையும், 14 அடி என்பது அனைவரது பகையும் சம்பாதிக்க நேரிடும், 15 அடி என்பது பொருளாதார சீர்குலையும்,
18 அடி என்பது செல்வம் குறைந்து போகும். 19 அடி என்பது தீய பலன்களே நேரிடும். 23 அடி என்பது ஆரோக்கியம் குறைபடும். 24 அடி என்பது இது நடுத்தர பலனாக அமையும். 25 அடி என்பது செல்வம் குறையும். 38 அடி என்பது கெட்ட சக்திகள் ஊடுருவும். 43 அடி என்பது தீங்கு ஏற்படும். 46 முன்னேற்றம் ஏற்படாது. 47 வறுமை உண்டாகும். 48 அந்த ஜாதகருக்கு நெருப்பால் ஆபத்து ஏற்படும். 49 வறுமையும் நோயும் உண்டாகும். 51 வழக்கு விவரங்கள் தோன்றும். 53 வீண் செலவுகள் அதிகரிக்கும். 55 சுற்றத்தார் எதிரி ஆவார்கள். 57 குழந்தை பாக்கியம் இருக்காது. 58 விரோதம் உண்டாகும். 59 மத்தியமான பலன்கள் கிடைக்கும். 61 குடும்ப சீர்குலைவு ஏற்படும். 62 வறுமை உண்டாகும். 63 இருப்பு குறையும். 65 பெண்களால் பிரச்சனைகள் ஏற்படும். 67 மனதில் பய உணர்வு ஏற்படுத்தும். 69 ஆயுதம், அக்னி, விஷம் இவற்றினால் ஆபத்து ஏற்படும். 70 அடி அந்நியருக்கு பலன் தரும். 76 அடி செல்வம் கரையும். 78 அடி புத்திர பாக்கியம் இருக்காது. 81 அடி உரிமையாளர் எதிர்பாராத கண்டத்தை அடைந்து உயிரை விட வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். 82 அடி நெருப்பு மற்றும் இயற்கை பேரிடரால் ஆபத்து ஏற்படும். 83 அடி வாழ்க்கை சீர்குலையும், நிம்மதி போய்விடும். 86 அடி வறுமை பிரச்சனைகள் பீடை இதெல்லாம் ஏற்படும். 96 அடி பிரதேசம் செல்வார். கருத்தில் கொள்ளுங்க. இது நல்ல பலன்கள் இல்லாமல் தீய பலன்கள் உள்ளடக்கக்கூடிய அடிகள். கருத்தில் கொள்ளுங்க. இதன் அடிப்படையிலேயே ஜாதகர் வீட்டில் அமைக்கும் அமைப்பின் பொறுத்து இந்த பாதிப்புகள் ஏற்படும். கருத்தில் கொள்ளுங்க. சில பேருக்கு எல்லா வசதிகளும் இருக்கும், வாஸ்து சரியில்லாமல் வீடை கட்டிட்டு இருப்பாங்க. அதனால் அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் இருக்காது, மனதில் மகிழ்ச்சி இருக்காது. கருத்தில் கொள்ளுங்க. வாடகை வீட்டில் இருக்குள்ள மிக சிறப்பாக இருந்திருப்பாங்க. இந்த வீடு வாஸ்து சரியில்லாமல் கட்டிட்டு வீட்டுக்கு வந்த பிறகு யாராவது ஒருத்தர் தவறிடுவாங்க, இல்லை கடைக்காரனாக ஆயிடுவாங்க. இதுக்கெல்லாம் வீட்டில் அமைக்கப்படும் வாஸ்துகளே காரணம். கருத்தில் கொள்ளுங்க. எந்தெந்த முறையில் எந்தெந்த இருப்பிடங்கள் அமைதோ அதன் அடிப்படையில் போல ரூமுகளின் அளவு மிக மிக முக்கியம். அந்த ரூமுகள் மகிழ்ச்சிகர தரக்கூடிய பாக்கிய தரக்கூடிய அமைப்புகளாக அமைவது மிகவும் சிறப்பான பலனை தரும். இல்லைனா எதிர்மறை எண்ணங்களை ஏற்படுத்தி வாழ்க்கையில் ஜாதகருக்கு பிரச்சனையே தரப்படும். ஏன்னா வாஸ்துநாதனுக்கு அந்த அற்புதமான பலன்கள் இருக்குது. கருத்தில் கொள்ளுங்க. நீங்கள் வீடு கட்டியிருந்தாலும் இப்போ நான் சொன்ன அமைப்பில் ரூமுகள் இருந்துச்சுன்னா அந்த ரூமில் நீங்கள் இப்போ குழந்தை பாக்கியம் வேணும் என்று சொல்கிறவங்க இப்போ நான் சொன்ன அடியில் குழந்தை பாக்கியம் இல்லாமல் அந்த ரூமில் அந்த தம்பதியர்கள் தங்கியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களால் அந்த குழந்தை பாக்கியத்தை பெற முடியாது. கருத்தில் கொள்ளுங்க. அதுக்கு அடுத்தபடியாக எந்த ரூமாச்சும் மங்களகரமான ரூம் இருந்துச்சுன்னா அந்த ரூமில் அவங்க குடும்ப வாழ்க்கையை ஆரம்பித்தால் அவங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் பெறுவார்கள். கருத்தில் கொள்ளுங்க. முழுக்க முழுக்க ஒரு ஜாதகர் வாழ்க்கையில் பிறந்த கால கட்டத்தின் அடிப்படையில் முன்னேறுவது வேற, பூர்வ புண்ணிய கர்மாவின் அடிப்படையில் முன்னேறுவது வேற. இது முழுக்க முழுக்க வாஸ்துவால் ஒரு ஜாதகர் முன்னேறக்கூடிய அமைப்பு. கருத்தில் கொள்ளுங்க. வாஸ்து 100% பலனை தரும். அது கெடு பலனாலும் சரி நல்ல பலனாலும் சரி நீங்கள் கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்ச கருத்துக்களையும் என் முன்னோர்கள் அளித்த கருத்துக்களையும் நூலில் இருக்க சிறந்த கருத்துக்களையும் நான் பார்த்து ஜாதகத்தில் உண்மை கருத்துக்களையும் உங்களுக்கு தெரிவிப்பேன். கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம்.